எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாரி ஒரு கேஸ் நடந்துச்சா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து இப்ப வரையும் வந்து யாருமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி மிக மோசமான ஒரு கேஸ் தான் வந்து டெல்லியில நடந்துச்சு. ஏன் இந்த கேஸ பத்தி நான் இப்ப இன்னைக்கு பேச வர்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி கேஸ் வந்து இப்ப நம்ம ஊர்லயும் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல. இத பத்தி தான் நம்ம இந்த இதுல வந்து பேச போறோம். ஏன்னா, இதே இப்ப அன்னைக்கு என்ன நடந்துச்சோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கும் அந்த ஒரு கொடூரமான ஒரு செயல வந்து நம்ம இங்க இது பண்ணியிருக்காங்க. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எங்கேன்னாக்க டெல்லியில இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல டிசம்பர் மாசம். டிசம்பர் மாசம் வந்து ரொம்ப இங்க ரொம்ப வந்து குளிரா இருக்கும். அந்த மாரி உள்ள டைமிங்ல பார்த்தீங்கன்னா, டெல்லியில ஒரு ஆர்மி மேன் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க ரோட்ல. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு சாக்கடை சைடுல பார்த்தீங்கன்னாக்கா, அங்கிட்டு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடா சவுண்ட் கேட்குதுன்னு போயிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. கிட்ட போயிட்டு பார்த்தா தான் தெரியுது 2 பேரு ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, துணியே இல்லாம ரத்த வெள்ளத்துல வந்து அந்த இடத்துல கிடந்துட்டு இருக்காங்க. அவர காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு நாள் என்ன பண்றதுன்னு தெரியல. இமிடியேட்டா வந்து போலீஸ் கால் பண்றாங்க. உடனே போலீஸ் கால் பண்ண உடனே போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உடனே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்றாங்க. 2 பேரையுமே அட்மிட் பண்றாங்க. இதுல வந்து அந்த பொண்ணுக்கு தான் ரொம்ப கொடூரமா அவங்க தான் ரத்தம் வந்து அதிகமா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அந்த பையன கம்பேர் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு அதிகமான ரத்தம் வந்து வெளியில ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. 2 பேருமே வந்து ஒற்ற துணி கூட இல்ல அவங்க உடம்புல. அந்த அளவுக்கு வந்து அந்த சாக்கடைக்குள்ள கிடந்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்மி மேன்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க. என்ன மாரி ஏன் எப்படி நீங்க பார்த்தீங்க? என்னங்கிறது கேட்கறாங்க. பேசும்போது தான் அவர் சொல்றாரு, "நான் வாக்கிங் வந்தேன். வாக்கிங் வரும்போது இந்த மாரி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் வந்து பார்த்தேன்." அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நான் வந்து ஆர்மில இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு செயல வந்து இந்த மாரி ரத்தம் அதிகமா போயி நான் அந்த கூட பார்த்தது கிடையாது. அவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படிங்கிற மாரி அவர் வந்து அதுல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான் வந்து அந்த நைட்ல வந்து நடந்துச்சு. அந்த 2 பேர் யாரு? எங்கேருந்து வந்தாங்க? யாரு அவங்கள வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஒரு நிகழ்ச்சிக்காண்டி இந்த ஒரு விஷயத்துக்காண்டி பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்துல உள்ள பெண்கள் அத்தன பேரும் வந்து கொதிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லலாம். எல்லாரும் போராட்டம் அந்த டயத்துல போராட்டம் பண்ணதா இருக்கட்டும், இந்தியா மட்டும் இல்லாம மத்த கண்ட்ரிகள்லயும் வந்து அதிகமான போராட்டங்கள் வந்து பண்ணாங்க. ஏன்னா, அந்த பெண்களுக்கு எதிராக இந்த மாரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா டிசம்பர் 16, 2012. இந்த 2012 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ஐடி கம்பெனில வேலை பார்க்குறான். ஒரு பொண்ணு வந்து டாக்டரா இருக்காங்க. டாக்டருக்கு 2 பேருமே ஒருத்தங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து லவ்வர் கிடையாது. பட் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ். 2 ஃபிரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னாக்கா முடிவு பண்றாங்க. நம்ம படத்துக்கு போலாம் அன்னைக்கு. அப்படிங்கிற மாரி அவங்க வந்து முடிவு பண்றாங்க. படத்துக்கு போறதுக்காண்டி அவங்க முடிவு பண்ணும்போது, ஓகே பக்கத்துல உள்ள ஒரு மாலுக்கு போலாம். அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. மாலுக்கு 2 பேரும் வந்து படத்துக்கு போறதுக்காண்டி டிக்கெட்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ அ வண்டியில போறதா, இல்ல பஸ்ல போறதா அப்படிங்கிற மாரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனலா வந்து பஸ்ல போயிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து முடிவு பண்றாங்க. ஸோ ஃபைனலா வந்து பஸ்ல வந்து அவங்க மூவ் பண்ணி போறாங்க. போயிட்டு படத்த பார்க்குறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது, அவங்க வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ் 1 மணி நேரம் ஏன்னா அவங்க லேட் நைட் ஆயிடுச்சு. ஒரு லேட் நைட் ஆனோனே அவங்களுக்கு வந்து பஸ் வந்து எந்த பஸ்ஸுமே கிடைக்கல. அந்த பஸ் கிடைக்காதனால அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு ஆட்டோ வருமா? ஏதாவது வருமான்னு பார்த்தா ஆட்டோ, காரு எதுவுமே டாக்ஸி எதுவுமே நிக்க மாட்டேங்குது. எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கார் வருது. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து கவர்மெண்ட் பஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பிரைவேட் பஸ். அந்த பிரைவேட் பஸ்ஸ பார்த்தோனே அவங்க வந்து கையெத்தி எண்ணிட்டாங்க. ஓகே இந்த பிரைவேட் பஸ்ல 6 பேர் மட்டும் தான் அதுல வந்து வர்றாங்க. 6 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களே கிடையாது. எல்லாருமே ஆண்கள் தான். அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. இவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்தோனே வந்து ஏறலாமா? வேண்டாமா? ஏன்னா ஆளுங்கலாம் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏறதுக்காண்டி எல்லாம் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. வாக்கு இந்த இந்த பஸ்ஸுக்குள்ள வந்து இப்ப யார் யார் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர் வந்து இருக்கிறாங்க. இந்த 6 பேரும் வந்து ஒரே ஸ்டேட் கிடையாது. அதாவது டெல்லி மட்டுமே கிடையாது. டிஃபரண்ட் ஸ்டேட். பீகாரா இருக்கலாம், மேற்கு வங்கமா இருக்கலாம். இந்த மாரி வந்து டிஃபரண்ட் ஸ்டேட்ல இருந்து வந்த ஒரே நாள்ல வந்து அசெம்பிள் ஆகி, அவங்க வந்து என்னன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில இருந்திருக்காங்க. வேலைக்கு தேடி வந்து தான் டெல்லிக்கு வந்திருக்கானுங்க. அதுல பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒருத்தன் வந்து 18 வயசுக்கு கம்மியா உள்ள ஒருத்தன் வந்து அதுல இருந்திருக்கான். இவங்க எல்லாம் வந்து ஓகே நம்ம இன்னைக்கு பார்ட்டி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் பஸ் எடுத்துக்கிட்டு அந்த பிரைவேட் பஸ்ல இருந்து அந்த பிரைவேட் பஸ் மீன்ஸ் அந்த அதுல ஒரு ஓனர் வந்து இருந்திருக்கான். அந்த ஓனரும் அந்த வண்டியில வந்து இருந்திருக்கான். இவங்க 6 பேரும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, தண்ணி அடிச்சுட்டு அந்த வண்டியை வச்சு ஓட்டிட்டு வந்து சுத்தி சுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிய.
அப்படி சுத்திட்டு இருக்கும்போது இதுல வந்து என்ன ரீசன்னாக்கா, இந்த மாரி ஒரு பிரைவேட் பஸ் எல்லாம் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கி, ஏறி எப்படி வந்து அலோவ் பண்றாங்க? அது அது வந்து அங்கே உள்ள சிஸ்டம் இந்த மாரி வந்து இருக்குதா? அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து கேள்விக்குறியா வந்து இருந்துச்சு. அப்போ வந்து அதிகமான அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு கேள்வி கேட்டாங்க. எப்படி இந்த மாரி ஒரு பிரைவேட் பஸ் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டி ஆளுகள ஏத்திட்டு போறாங்க? அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னாக்கா, இதுல மெயினா இவங்க வந்து 6 பேர் வர்றாங்க. ஸோ இந்த 6 பேரும் வந்து டிஃபரண்ட் ஸ்டேட்ல இருந்து வர்றாய்ங்க. அவங்க வந்து ஒரு வேலை தேடி வர்றாய்ங்க. வேலை தேடி வந்து அங்கேயே ஒருத்தன் ஒரு கார் வச்சிருக்கவன் வந்து அதுலேருந்து வந்து இவங்க வர்றாய்ங்க. வந்து பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டி ஏத்திட்டு போறானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஏறுனவங்கள்ல தான் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அந்த ஒரு பொண்ணும், ஒரு பையனும். ஸோ அப்படி ஏறிட்டு மேல உட்கார்றாங்க. அவங்களுக்கு வந்து இவங்கள பார்த்தோனே ஒரு மாரியா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அவங்க வந்து வம்பிழுக்குறானுங்க. ஆக்சுவலி என்ன ரீசன்னா, இப்ப நீ எப்படி வந்து உன் லவ்வர் கிடையாது. நீ எப்படி வந்து இவன் கூட நீ வர்ற, தனியா வர்ற. அதாவது நைட்ல வந்து எப்படி தனியா வர்ற அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. ஆனா வந்து அவங்க வந்து எதையுமே விட்டு குடுக்குற மாரி இல்ல. அவங்களுக்கு என்ன ரீசன்னாக்கா, இவங்கள வந்து எப்படியாவது வந்து ஒரு வம்பிழுக்கணும். ஸோ அந்த ரீசன் வந்து மோட்டிவேட்ல அவங்க பேசுறாங்க. ஸோ இத பார்த்த அந்த பையன் என்ன பண்றான்னா, ஓகே நம்மள வந்து இவங்க வந்து வேணும்னே வம்பிழுக்குறாங்க. ஸோ இதுலருந்து தப்பிக்கணும்ன்ட்டு அவங்க வந்து அடுத்த ஸ்டாப்ல நிப்பாட்டலாம், இறங்கிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் இறங்க விடல. ஒரு ரீசன் என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து இந்த ஒரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒருத்தர விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும்போது தான் சொல்றாங்க, ஒருத்தர் வந்து அங்க ஏறி இருக்காரு. ஒருத்தர் அங்க ஏறி அவர் ஒரு பிசினஸ் மேன் ஏறி இருக்காரு. ஏறிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து இடைவெளியிலே வந்து அவர அடிச்சு, அவரோட உள்ள செயினா இருக்கட்டும், காசா இருக்கட்டும், பர்ஸ் எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு, அவர கீழ தள்ளி விட்டு போயிருக்கானுங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இமிடியேட்டா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. ஸோ அந்த ரீசன்னாலேயே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு கேஸ் வந்து இன்கேஸ் வந்து அவங்க வந்து இமிடியேட்டா வந்து அத ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா, அந்த பஸ்ஸ வந்து தேக்கியிருப்பாங்க. இந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல் வந்து அங்கே நடந்திருக்காது. ஸோ அந்த டயத்துல வந்து அந்த மாரி அவங்க கேஸ் குடுத்தாலும் அவங்க எடுத்துக்கல. அப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த போயிட்டாங்க. இந்த பஸ்ல வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த பொண்ண வந்து கெட்ட வார்த்தையில வந்து திட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கொடூரமா வந்து அவங்களுக்கு திட்டிட்டு இருக்காங்க. திட்ட வந்து இவங்களுக்கு வந்து எந்த இதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாரி கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பையன வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ண உடனே இந்த பையனுக்கு ரத்தம் ஊத்துது. சரி இமிடியேட்டா வந்து இந்த பொண்ண என்ன பண்றானுங்கன்னா, அந்த 6 பேரும் வந்து அ ஒரு கொடூரமான முறையில வந்து அவங்க வந்து ரேப் பண்றானுங்க. ஸோ ரேப் பண்ணி அவங்கள வந்து ஒவ்வொருத்தனும் மல்டிபிள் டைம்ஸ் வந்து உள்ள வந்து ரேப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பஸ் ஓட்டுறவனும் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா, ஒவ்வொருத்தன் அந்த பஸ் வந்து ரன்னிங்லயே இருந்திருக்கு. ரன்னிங்ல இருக்கும்போதே இன்னொருத்தன் போய் பஸ் ஓட்டிக்கிட்டு அதுல உள்ளவன் வந்து ரேப் பண்ணியிருக்கான். அதோட அந்த ஓனர் பஸ் ஓனர். இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது மெயினா அந்த சின்ன பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராட் எடுத்து கொண்டாந்து அவங்கள வந்து அந்த பிறப்புறுப்புல வந்து உள்ளேக்கி வந்து விட்டுருக்கான். விட்டு அவங்கள வந்து அதுல தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு டேமேஜ் ஆயிருக்கு. பிளட்டும் அதிகமா வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க விடாம அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. டார்ச்சர் பண்ணி ஃபைனலா என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, இதோட இடையில வந்து ஒரு இடத்துல வந்து கீழ வந்து தள்ளி விட்டுருக்கானுங்க 2 பேரையும். 2 பேரும் ரத்த வெள்ளத்துல வந்து இருக்கிறாங்க. அவங்கள சாவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ இத போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கானுங்க, மறுபடியும் வந்து அவங்கள வந்து எப்படியாவது சாவடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி வந்து ரிவல்ஸ் அடிச்சு அவங்கள வந்து சாகடிக்க பார்க்குறாங்க. இமிடியேட்டா அந்த பையன் என்ன பண்றானாக்கா, அந்த பொண்ணையும் சேர்ந்து 2 பேரும் வந்து சாக்கடைக்குள்ள விழுந்துடுறாங்க. ஸோ சாக்கடைக்குள்ள இருந்து 2 பேரும் விழுந்தோனே, இவங்க வந்து பார்த்துட்டு கிளம்பி போயிடுறானுங்க. ஸோ ஏன்னா அவங்க என்ன ரீசனுக்காண்டி அவங்க கொல்ல முடிவு பண்ணியிருப்பாங்கன்னாக்கா, அந்த ரீசன் என்னன்னாக்கா, இவங்க வந்து மாட்டிறக்கூடாது. நாளைக்கு வந்து நம்மள வந்து காட்டிக் குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேபி இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து அந்த அ கொடூரங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இவங்கள போலீஸ்ல வந்து வந்து பார்க்குறாங்க. போலீஸ் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. ஆனா, இதுல வந்து ஒரு ரீசன் என்னன்னாக்கா, அவங்க வந்து அந்த ஒரு வாரம் வந்து அவங்க வந்து அங்க இருந்தாங்க. ரொம்ப உயிருக்கு போராடிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதும் போராடிக்கிட்டு இருக்காங்க. போராடிக்கிட்டு இருக்கும்போதே வந்து இமிடியேட்டா அங்க உள்ள பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இந்த மாரி உள்ள ஒரு இதனால ஆளுங்கட்சிலாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்கள வந்து அந்த டயத்துல ஓகே நான் வந்து சிங்கப்பூர்ல போயிட்டு நான் வந்து அவங்கள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த அந்த டயத்துல டாக்டர்லாம் சொன்னாங்க, அவங்கள வந்து வேற எங்கேயும் வந்து மூவ் பண்ண வேண்டாம். ஏன்னா, இப்ப அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். ஸோ வேற இடத்துல மூவ் பண்ணா அவங்களுக்கு உயிர் கூட ஆபத்தாயிரலாம் அப்படின்னு சொன்னாலும், அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து ஓகே நான் வந்து காப்பாத்துறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அவங்கள வந்து வேற சிங்கப்பூருக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு ஒரு நாள்லயே வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அவ்வளவு கொடூரமான வந்து அவங்க உடம்பு உள்ள வந்து காயம், ஆ பிறப்புறுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிதைஞ்சு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முறையில வந்து அவங்கள வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி தான் வந்து அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து அவங்க அப்பா, அம்மா வந்து விடுற மாரி இல்ல. இமிடியேட்டா அந்த கேஸ் வந்து
அங்க வந்து போகுது. மிகப்பெரிய இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லாமே உள்ள பெண்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணி அதுல இதுல உள்ள 6 பேர் வந்து தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மாரி வந்து மிகப்பெரிய ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு கேஸ வந்து மிக முக்கியமா சால்வ் பண்ணதுல வந்து ஒரு பெண் ஆபீசர்ன்னு தான் சொல்லலாம். அந்த பெண் ஆபீசர் தான் வந்து மிக முக்கியமா இங்க வந்து ஃபுல்லாவே வந்து அவங்கள போய் அதுக்கு முன்னாடி போய் மீட் பண்ணியிருக்காங்க. யாரோ அந்த பொண்ணு வந்து உயிரோட இருக்கும்போதே டெல்லியில போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட எல்லா விஷயத்த வந்து கேதர் பண்ணாங்க. அவங்க அந்த கேஸ வந்து ஃபினிஷ் பண்றதுக்கே வந்து மெயினா வந்து அந்த பெண் ஆபீசர் தான் வந்து மெயினா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த அளவு ஒரு கொடூரத்த பண்ண அத கேள்விப்பட்டனால தான் அவங்களாலயே வந்து ஒரு பண்ண முடியல. அத யோசிக்க கூட முடியலையாம். அந்த ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ அந்த தப்பிச்சுட்டு போன அக்யூஸ்ட் ஒவ்வொருத்தவங்களையும் ஒரே வாரத்துல வந்து அவங்க வந்து எல்லாரையும் கேப்சர் பண்றாங்க. அந்த சின்ன பையன் உட்பட எல்லாரையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. புடிச்ச கேஸ்ல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அம்மா, அப்பா வந்து அவங்க வந்து கேஸ் குடுத்து, ஸோ மிகப்பெரிய ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, அதுல ஒருத்தன் வந்து இறந்து போயிடுறான். தூக்கப்பட்டு சூசைட் பண்ணி இறங்கிடுறான். மொத்தம் வந்து 5 பேர் இருக்கானுங்க. ஸோ கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பையனுக்கு வந்து வயசு வந்து 18 வயசு கூட ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப டயத்துல அவன ரிலீஸ் பண்றதும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டயத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. ஏன்னா, எப்படி நீங்க வந்து வெளியிடலாம் அப்படின்னு. போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணியும் வந்து மிக முக்கியமா அந்த ஒரு 4 பேருக்கும் தூக்கு தண்டனையும் குடுக்கப்படுது. ஸோ அப்படி வந்து தூக்கு தண்டனை வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி, அந்த இதுல வந்து முடிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்து ஏன் என்னென்ன வந்து இதுல ஒரு ஃபால்ட் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணும் பையனும் படத்துக்கு போறாங்கனாக்கா, இன்கேஸ் வந்து பகல்ல போயிருந்தா கூட இந்த மாரி ஒரு இஷ்யூ நடந்திருக்காது. ஏன்னா நைட் டயத்துல போறதுனால தான் அவங்களுக்கு அந்த டயத்துல யாருமே வந்து வெளியில யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு ரீசனா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒருத்தர் வந்து அந்த பஸ்லேருந்து கீழ தள்ளி விட்டு ஒருத்தர் வந்து பணத்தெல்லாம் மறிச்சுட்டான்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி உள்ளவங்களும் வந்து ஒரு ஒரு போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, இமிடியேட்டா அந்த போலீஸ் வந்து அத வந்து கேப்சர் பண்ணி உடனே வந்து ஆக்ஷன் எடுத்திருந்தாலும் இந்த ஒரு ரீசன் வந்து நடந்திருக்காது. ஸோ நான் ஏன் இந்த ஒரு கேஸ் வந்து நான் இப்ப வந்து பேச வந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதே சேம் பேட்டர்ன்லயே வந்து இப்ப கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. ஸோ இந்த கோவையில அந்த விமான நிலையம் பக்கத்துல நடந்த அந்த 2 பேரும் வந்து அந்த பின்னாடி உள்ள காலி இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 பேர் வர்றானுங்க. 3 பேரு தண்ணிய போட்டுட்டு வர்றாய்ங்க. வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவன் அந்த கார அட்டாக் பண்றாங்க. கார அட்டாக் பண்ணிட்டு அந்த பையன வந்து கொடூரமான முறையில ஒரு தாக்குறாங்க. ஸோ தாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த பொண்ண தூக்கிட்டு போயி புதர்ல வச்சு அவங்கள வந்து சீரழிக்கிறானுங்க. 4 மணி நேரம் வந்து அவங்கள வந்து ரொம்ப கொடூரமான முறையில வந்து சீரழிச்சுட்டானுங்க. சீரழிச்சு அதுக்கப்புறம் அங்கேயே போட்டுட்டு அவைங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாய்ங்க. எஸ்கேப் ஆனோனே பார்த்தீங்கன்னா, இந்த பையன் 4 மணிக்கு அதுக்கப்புறம் எந்திரிச்சு, அந்த பையனே வந்து 100க்கு கால் பண்ணி, அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்கள வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னா, இவ்வளோ ஹை செக்யூரிட்டி உள்ள ஒரு ஏரியா, அதாவது அந்த ஏரியாவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃபுல்லாவே வந்து ஏர்போர்ட் சம்மந்தமானது. அப்படி இருக்கும்போது, அங்கே ஹை செக்யூரிட்டி உள்ள ஏரியால எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு தெரியல. அது அந்த அந்த கோயம்புத்தூர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, முக்கியமா அது வந்து ஃபுல்லாவே ஒரு கல்லூரியிலேருந்து வந்து படிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஒரு இடம். ஸோ ஏன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ஆ மத்த ஸ்டேட்ல இருந்தும் அதிகமான வந்து இங்க படிக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு கோயம்புத்தூர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு இந்த மாரி ஒண்ணு நடக்குன்னா, ஒரு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயல வந்து ஆல்ரெடி வந்து 2012லயே வந்து இந்த மாரி ஒருத்தவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. 6 பேரு. அதே மாரி வந்து அப்போ உள்ளதும் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ன வரையும் அந்த ஒரு இது மாறாமயே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து மெயினா நம்ம இந்த இதுல இருந்து பார்க்க வந்தோம். ஏன்னா, இன்ன வரையும் அந்த இது மாறலையே! ஏன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததும், அதே சேம் தான் இப்பவும் நடந்திருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது, கொஞ்சமாவது மாறியிருக்கலாம். ஏன்னா, ஒரு பெண்கள் வந்து தனியா வந்து வெளியில போ முடியாதா? நைட்ல வந்து இன்கேஸ் வந்து அடுத்த கண்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த கண்ட்ரிலலாம் நைட்டு நீங்க துபாய்லலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்ப வேணாலும் வெளியில போலாம். எப்ப வேணாலும் வெளியில வரலாம். பெண்களுக்கு அவ்வளோ ஒரு செக்யூரிட்டியான உள்ள நாடுகள். ஸோ அப்படி இருக்கும்போது, இந்தியாவுல வந்து நம்ம வந்து இவ்வளவு பேசுறோம். நம்ம நார்த் சைட சொல்லியிருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு ஒரு ஈனச்செயல் இப்படி ஒரு நடக்குமாங்கிறதே நம்ம வந்து இப்பதான் வந்து அந்த அளவு தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி நெறைய கேஸ்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அந்த டெல்லியில நடந்த கேஸ் மாரியே தான் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து அட்டாக் பண்ணி அவங்கள வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல வந்து யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இந்த மாரி ஒரு செயலெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு வகையில வந்து ஒரு போதையினால கூட வந்திருக்கலாம். ஏன்னா, ஒரு தண்ணீய போட்டுட்டா அவங்களுக்கு என்னமே தெரியாது. அப்படிங்கிற மாரி எல்லாம் ஒரு இதா பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா வந்து இதுலருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. கண்டிப்பா யாருமே தப்பிக்க முடியாது. ஸோ இந்த 3 பேரும் மறுபடியும் வந்து சுட்டு புடிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க.
ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து இனிமே நடக்காம இருக்கணும். ஏன்னா டெல்லியில என்ன நடந்துச்சோ அதே சேம் பேட்டர்ன்ல தான் வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேசுற மாதிரி இருந்தேன். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நாங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.